எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம நமக்கு தேவையான டவுட்ஸை அது கிளியர் பண்ணிக்கிறதுக்காகவும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்றதுக்காகவும் ஒரு கருவியா அது மாறும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த யூடியூப் அப்படிங்கிற அந்த ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்மை ரீசெண்ட் டைம்ஸா அடிச்சு துவைக்கிறாங்க. பிரியாணி மேன் விசஸ் இர்ஃபான் யூஸ், டெய்லர் அக்கா விசஸ் பிரியாணி மேன் விசஸ் A to D நந்தா அப்படின்னு போட்டு பிரிச்சு பொழந்து எடுத்துட்டாங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இதை வச்சு நிறைய பேர் இப்போ இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க. அவர் தப்பு இவர் தப்பு. நம்ம அதை பற்றிலாம் இப்போ பேச போகிறது கிடையாது. ஒரு அழகான விஷயத்த, ரொம்ப சென்சிபிளான ஒரு விஷயத்த ரொம்ப அக்லியாக சேஞ்ச் ஆக்கி அவங்களோட ஃபேம்காக, அவங்களோட ஆடியன்ஸை கிராப் பண்ணுறதுக்காக இந்த யூடியூப்பை எவ்வளோ சீப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த ஃபேம் அப்படிங்கிற அந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூவை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். நீ என்னடா பெருசா அதை பத்தி தானே பேச போற அப்படின்லாம் நீங்க கேட்பீங்க. கிடையாது. அதுக்கு என்கிட்ட சாலிடான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த டிக்கெட் புக்கிங் பண்றதுல இருக்கிற ஸ்கேம்ஸ், அதுல டாக்ஸஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போட்ட வீடியோல அன்பார்ச்சுனேட்டா அந்த ஏதோ ஃபோன் செட்டிங்ஸ்ல நான் கொஞ்சம் பிரைட்னஸை ஏற்றி வச்சிட்டேன். அதனால அதுல கொஞ்சம் நான் சிவாஜி படத்துல வர வெள்ளை ரஜினி மாதிரி இருந்தேன். என்ன கொடூரமா இருக்கு. பட் தட்ஸ் நாட் மை ஒரிஜினல் கலர். இதுதான் என்னோட ஒரிஜினல் கலர். அதில் ஏதோ செட்டிங்ஸில் ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு. எனக்கு அது கரெக்டாக ஆப்ரேட் பண்ண தெரியல. அப்படியே விஷயம். அதனால் அந்த 2 வீடியோ மட்டும் கொஞ்சம் நான் ரொம்ப கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்னா யூடியூபோட அனலிட்டிக்ஸ் சொல்லுது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சினிமா ரிலேட்டடா, சினிமாக்கு உள்ள இருக்கிற விஷயங்களும் வெளியில இருக்கிற விஷயங்களையும் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் என்ன கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். சரி, ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த பக்கம் நம்ம ஒரு சென்டர்ல ஒரு லைன் போட்டு இந்த பக்கம் ஏம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிக்கலாம். இந்த பக்கம் நோ ஏம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏம் அப்படிங்கிறவனுக்கு தான் யூடியூப் ஆரம்பிக்கும் போது அவனோட இலக்கு என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு மதன் கௌரி எடுத்துக்கோங்க. அவர் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூடியூபராக வரணும் அப்படிங்கிறது அவரோட லட்சியம். அதை நிறைய டைம் அவர் அவரோட வீடியோலையும் அவர் சொல்லியிருக்காரு. அதே சமயம் நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செரி விளாக்ஸ், மோட்டோ விளாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். டப்புன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு. அமுல் பொக்கிஷம் அவரோட யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உலக அரசியலிருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு. சடனாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம யூடியூப் சேனல்லையும் நீங்க இந்த ஏம் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்குள்ள வச்சுக்கலாம். இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதோட மெயின் மோட்டோ நம்மளோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு யூடியூப் சேனல் வேணும். நம்மள மாதிரியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு மீடியமா இருந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா, ஒரு நாலேஜ் ஷேரிங்கா நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளோட யூடியூபோட ஐடியாலஜியே. பட் என்னோட இலக்கு டைரக்டர் ஆகிறதும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்றதும், படம் எடுத்து ரிலீஸ் பண்றதும், அதுதான் என்னோட இலக்கு. அதுக்காக நான் பயன்படுத்துற மீடியம் தான் யூடியூப் சேனல். இந்த பக்கம் பிரியாணி மேன். நான் ஏன் பிரியாணி மேன் மட்டும் அப்படி சொல்றேன்னா, எப்போ ஒரு கிரியேட்டர் டவுன்ஃபால் ஆகுறான்னா சேச்சுரேட் ஆகிடும். ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் நம்ம கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து என்ன கண்டென்ட் போடுறதே அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ கண்டினியூஸாக நான் ஒரு 4 நாளாக ஒரு வீடியோ பிளான் பண்ணிகிட்டே வரேன். அதுக்குள்ள அந்த சுச்சுவேஷனே மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த கண்டென்ட் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா அந்த கண்டென்ட் டைல்யூட் ஆகிட்டே இருக்கு. இப்போ பிரியாணி மேனுக்கும் நடந்த இஷ்யூ அதுதான். கிட்டத்தட்ட ஒரு 3 to 3.5 வருஷம் அவர் தனியாக பிரியாணி மேன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் ட்ரால்ஸ் பண்ணுறாரு, விமர்சனம் பண்ணுறாரு, ஜென்சி கிட்ஸை சொல்கிறாரு, ரீல்ஸ் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, பெரியாரிசம் பேசுகிறாரு. பட் அவரோட சேனல் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி கண்டென்ட் தான் பேசுவார். அவர் இந்த ஜான்ரா தான் அவரோட ஃபோர்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கண்டம் பின்னான்னு எவன் வைரல் ஆகிறானோ அவனை பிடிச்சி அப்படியே டிமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அவரோட கண்டென்ட் இருக்கும். நான் குறை சொல்லலை, அவருக்கு இருக்கிற பிரச்சனையை நான் சொல்கிறேன். அவரோட வீடியோஸ் பார்த்தாலே நமக்கு தெரியுது. அந்த டைமில் வைரலாக இருக்கிறவங்க கிட்ட அவர் ஒரு கொலாப் பண்ணுறாரு. அந்த டைமில் ரொம்ப பேசப்படுற டாபிக் தான் அவர் பேசுகிறாரு. நீங்கள் மற்ற யூடியூபர்ஸ் நான் சொன்னவங்களையும் இவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் எந்த காலம்லையுமே சிங்க் ஆக மாட்டார். அதனால தான் இவருக்கு நம்ம நோ
எய்ம் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்றோம். இவரோட இலக்கு என்ன அப்படிங்கிறது இவருக்கே தெரியல. அதனாலதான் அவரோட கண்டென்ட்லயும் ஒரு தெளிவு இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு அவர் புஷ் ஆகிறதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து தனக்கு என்ன வேணும்ன்ற கிளாரிட்டியே இல்லாதனாலதான் அவருக்கு இந்த சூழல். இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து நம்ம யூடியூப் ஆரம்பிக்கணும், இம்மிடியட்டா ஃபேம் ஆகணும், அந்த ஃபேமை வச்சு நம்ம உடனே நம்ம வந்து பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்க இர்ஃபான் நியூஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 7-8 வருஷமா அவர் இந்த ஃபீல்டுக்குள்ள தான் உடம்பு வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் அந்த கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்டாரு. இப்போ மேபி நீங்க சொன்ன மாதிரி ஒரு எலைட் அந்த கேட்டகரிக்குள்ள போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு அவர் வரதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல, அவங்களுடைய ஆம்பிஷன் என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூடியூப்ல கண்டென்ட் வந்து நம்மளால புஷ் பண்ண முடியாது, அது சேச்சுரேட் ஆயிடும். நியூஸ் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற டாப் மோஸ்ட் டிவி சேனல்ஸ்க்கே வந்து கண்டென்ட் கிடைக்கல. டெய்லி என்ன கண்டென்ட் போடுறதுனே அவங்களுக்கு தெரியல. கண்ட கண்டென்ட்லாம் எடுத்து நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யூடியூப்ல வந்து தனக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது அதை ஹோல்டு பண்றதுக்கு இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ் வந்து பண்ணி தான் செய்யறாங்க. ஸோ மக்களே, நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஆரம்பிக்கல, நீங்க ஒரு சப்ஸ்கிரைபரா இருக்கிறீங்க, ஜஸ்ட் நீங்க யூடியூப் விசிட் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரியான கண்டென்ட் போடுறாங்க, அவங்களோட கண்டென்ட்ல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது ஒரு டிசிஷன் எடுங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்க எல்லா விஷயமும் சினிமா சார்ந்தும் இந்த சோஷியல் மீடியா சார்ந்தும் தான் இருக்கு. ரீசன் என்னன்னா இது எல்லாத்துக்குள்ளேயுமே சினிமா இருக்கு. இப்போ நீங்கள் பிரியாணி மேன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூவி ரோஸ்ட்டும் பண்ணியிருக்காரு. இர்ஃபான் நியூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மூவி ப்ரமோஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் தான் அவர் வீடியோவே போட்டுட்டு இருந்தார். அதோட பிரதிபலனா தான் இப்போ அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், இல்லை நான் ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றதை நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஒரு மாதத்துக்கு நான் இத்தனை வீடியோ தான் போடுவேன், ஒரு மாதத்துக்கு என்னால் இவ்வளோ தான் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது ஜென்யூனாக சொல்லுங்கள். இல்லாத பட்சத்தில் அது சிக்கல். ஏன்னா நான் 2022 இதுதான் ஃபைனல் யூடியூப் அப்படின்னு ஆரம்பிச்சது பாக்கெட் கேமரா. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாத்துலேயும் மூவி ரிவ்யூஸாக பேசி அதை க்ளோஸ் பண்ணது தான் மிச்சம். இப்போ ஃபைனலாக இப்போ நான் இந்த யூடியூப் போட்டுட்டு இருக்கும்போது ஐ ஹேவ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆஃப் மை எடிட்டர். எனக்கு இப்போ ஏதாவது கண்டென்ட் தேவை அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு ட்ராவல் வ்ளாக் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோட மூவி போகிறேன்னா அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வாடா சரி நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம், நம்ம அப்படியே அது கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதுக்கு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அப்போ தான் அது உங்கள் கூட இருக்கும். இல்லைன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அது ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டார்க் சைடில் தான் போய் முடியும். இந்த வீடியோ வந்து நான் யாருக்கும் எந்த ஸ்டாண்டும் நான் எடுக்கல. அவர் மேலே தப்பா இவர் மேலே தப்பா அதெல்லாம் சொல்லல. உங்களோட விஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களோட வீடியோஸில் அது பிரதிபலிக்கும். உங்களோட ஐடியாலஜி கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களோட ஆடியன்ஸ் என்ன இஷ்யூவாக இருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் இப்போ பார்த்த இந்த 2 யூடியூபர்ஸ் சண்டையில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸ்டுடியோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ லைனப்பில் அடுத்தடுத்து நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன கேம்பெயின் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விரைவில் அதோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி வி ஹேவ் அ சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு லக்ஸுரி போலோ டிஷர்ட் பிராண்ட் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதோட ரிலேட்டடான வீடியோஸும் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம், பபாய்.